விஷால் கண்ணை இழுத்து தைத்த பாலா. விஷால் உடல்நிலை மோசமாக காரணமாக இருந்த சாடிஸ்ட் பாலா. நடிகர் விஷால் சமீபத்தில் நடந்த மதகஜராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது உடல்நிலை படுமோசமாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இதற்கு என்ன காரணம் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. இயக்குனர் பாலா இயக்கத்தில் அவன் இவன் படத்தில் விஷால் நடிக்க தொடங்கியதுமே விஷாலுக்கு 7.5 சனி தொடங்கிவிட்டது என்கிறது சினிமா வட்டாரங்கள். அவன் இவன் படத்தில் மாறுகண் போன்று நடிக்க தெரிந்தால் நடிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும். நடிகர் கமலஹாசன் பல வேடங்களை முயற்சி செய்திருக்கிறார். அவ்வை சண்முகியில் பெண் வேடம், அபூர்வ சகோதரர்களில் குள்ளனாக நடித்திருப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் செய்த கமல்ஹாசன் கூட அந்தந்த கேரக்டராகவே நடிப்பாரே தவிர அந்த கேரக்டராகவே மாற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட மாட்டார் கமல்ஹாசன். ஆனால் அவன் இவன் படத்தில் நடிகர் விஷால் மாறுகண் போன்று நடிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கண் இழுத்து வைத்து தைக்கப்பட்டதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காகவே விஷாலுக்கு ஆபரேஷனே நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் நடிகர் விஷால் மாறுகன் போன்று அருமையாக நடித்திருக்கிறார் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. மாறுகன் போன்று இருப்பதற்காக அவருடைய கண் அறுவை சிகிச்சை மூலம் இழுத்து தைக்கப்பட்டது என்று ஒரு அதிர்ச்சி தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மேலும் மாறுகன் போன்று விஷால் நடிக்கும் காட்சிகள் படமாக்க வேண்டும் என்றால் ஒரு 20 நாட்களில் எடுத்து அவரை அனுப்பிவிட்டிருக்கலாம். ஆனால் பாலா 2 வருடங்கள் விஷாலை பாடா படுத்திவிட்டார் என்றே கூறப்படுகிறது. அதாவது விஷாலுக்கு இழுத்து தைக்கப்பட்ட கண் அந்த தையலை பிரித்து விட்டால் மீண்டும் இழுத்து தைப்பதற்கு சிரமம் என்பதால் சுமார் 2 வருடம் விஷால் மாறுகண் போன்று இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது படப்பிடிப்பு தளம் மட்டுமல்லாமல் வீட்டில் மற்றும் வெளியே எங்கே சென்றாலும் மாறுகண் போன்று சுற்றி வந்துள்ளார் விஷால். இதனால் அவன் இவன் படத்தில் நடித்த விஷாலுக்கு அந்த படத்தினால் மிகப்பெரிய ஆபத்து தற்பொழுது விளைவித்துவிட்டது. அதே நேரத்தில் 2 வருடங்கள் கழித்து விஷாலின் கண் தையல் எல்லாம் பிரித்த பின்பு அவருடைய கண் இயல்பான பார்வைக்கு வருவதற்கே மிகவும் கடினமாய் இருந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்று விஷாலின் கண் இழுத்து வைத்து தைக்கப்பட்டதால் அவருக்கு மிகப்பெரிய தலைவலி அடிக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சாதாரண தலைவலி இல்லை, மிக கொடூரமான தலைவலி என்றே சொல்லலாம். இதனால் அதிக மாத்திரையை உட்கொள்ள வேண்டிய சூழல் விஷாலுக்கு ஏற்பட்டது. இதனால் நாளடைவில் அவருக்கு நியூரோ ப்ராப்ளம் வந்துள்ளதாக தகவல் கூறுகிறது. நடிகர் விஷால் இது குறித்து வெளிநாடுகளில் எல்லாம் சிகிச்சை பெற்றாலும் கூட இப்படி பல முயற்சிகள் செய்து அனைத்தும் தோல்வியை தழுவியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஷாலின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அமைந்துவிட்டது விஷால் பாலா இயக்கத்தில் அவன் இவன் படத்தில் நடித்தது. அந்த வகையில் விஷாலின் தற்போதைய உடல்நிலை பிரச்சனைக்கு பாலாதான் காரணம் என்று கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்